செய்தித்தாள்களை திறந்தாலே பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் இல்லாத நாளே இல்லை என்று தமிழக மக்கள் அஞ்சும் அளவிற்கு இந்த சமூகம் காமுகர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. இளம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் வடக்குமாங்குடி பகுதியில் இயங்கி வரும் தாருசலாம் நர்சரி பிரைமரி பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு அதே பள்ளியில் பயிலும் சக சிறுவர்கள் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுமியின் உறுப்புகளில் காயங்கள் இருந்த நிலையில் அது குறித்து விவரங்களை கூற தெரியாத குழந்தையை பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பிறகே அவர்களுக்கு நடந்த உண்மைகள் புரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக பள்ளியை அணுகி சிறுமியின் தந்தை கேட்டபோது பள்ளியின் நிர்வாகத்தினர் அவரை மிரட்டி இருக்கின்றனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தினர் சிறுமியிடம் இந்த சம்பவத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் அரசு மருத்துவமனையில் முதலில் அழைத்துச் சென்றபோது இது தொடர்பாக முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் பின்னரே தாங்கள் தனியார் மருத்துவமனையை நாடியதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து அறிந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் குழந்தையின் பெற்றோரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தில் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் கூட பார்த்தோம் என்று சொன்னால் தாருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிக்கூடத்தில் ஐயம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மாங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் 7 வயது மாணவி 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி எப்படிப்பட்ட சிறு குழந்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையினுடைய பெண்ணுறுப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு அரசாங்க மருத்துவமனைகளில் வைத்தியம் பார்த்துருக்காங்க, யாருமே அதை பற்றி தெளிவான அறிக்கை கொடுக்கல. அரசு மருத்துவமனைகளில் கூட யூரினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனையாக மாற்றி அனுப்பியிருக்கிறாங்களே தவிர அதை சரியாக சோதனை பண்ணி அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை. அதுக்கு பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் அழைச்சிட்டு போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அங்கே இந்த பெண்ணுறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மருத்துவர்கள் அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த மாணவி அந்த பெண் உறுப்புல குச்சியை வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொல்லியிருக்கு. எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை தான் எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை தான் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதில் பிளட்டு நிறையா ப்ளீடிங் ஆகி அன்னைக்கே அந்த மருத்துவமனை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு உங்கள் வீட்டில் போய் யார்ட்டையும் சொன்னேன்னு சொன்னால் நீ படிக்க முடியாது மற்றும் சில வார்த்தைகளை சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதேமாரி அந்த பள்ளியினுடைய தாளாளர் இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆசிரியர்கள் இதுக்கு துணையாக இருந்திருக்காங்க. ஒன்று தொடச்சி க்ளீன் பண்ணி அனுப்பக்கூடியவங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி இந்த மாதிரி நடந்து போச்சு, அதுவும் அதே ஏஜ் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய சிறுவர்கள் அப்படின்னு அப்படி இருந்தால் கூட அவர்களை கூப்பிட்டு கண்டித்து வான் பண்ணி இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க சரி பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஆசிரியர்கள் எதுவுமே பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீ போய் வீட்டில் சொல்லக்கூடாது, ஒன்றா உன் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த குழந்தையை அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க பெற்றோர். அதே வயசு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கூட பண்ணது தப்பு. அந்த சிந்தனை எப்படி அவனுக்கு வந்துச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த பள்ளி நிர்வாகம் ஆராய்ச்சி பண்ணணும், அவங்களுடைய பெற்றோரும் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு பிறகு இல்லைன்னு சொன்னவங்க திரும்ப அந்த பையனை கூப்பிட்டு கேட்டு அந்த பையன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவன் என்னுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கான். பேரண்ட்ஸுக்கு எதுக்கவே அப்போ ஒத்துக்கிட்டது பிறகு அந்த பள்ளியோட தலாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இம்ரான் சொல்லக்கூடியவர் 2 பேர் இல்லை 200 பேர் பண்ணான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ண முடியும், அவனால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். அப்போ இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக குழந்தைய அதை க்ளீன் பண்ண நேரத்திலே பெற்றோரை கூப்பிட்டு வான் பண்ணி அவங்களுடைய பெற்றோரையும் கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தால் அது ஒரு சாதாரண பிரச்சனை, சிறுவர்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எடுத்துக்கலாம். ஆசிரியர்கள் அதை க்ளீன் பண்ணி விட்டு நீ வீட்டில் போய் சொல்லக்கூடாங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையின் நடவடிக்கை இல்லை, அரசு மருத்துவமனைகளையும் சரியான ரிப்போர்ட் இல்லை. வலதுவங்க பிரைவேட் மருத்துவமனையில் போய் பார்த்து பிறகு தான் அந்த தகவல்கள்லாம் தெரிய வருது. பிரைவேட் மருத்துவமனையிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறைக்கு. இவங்க நேரடியாக பண்ணல, மருத்துவமனையிலேருந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கடந்த காலத்தில் கஞ்சா பெரிய அளவு கஞ்சாவை பிடிச்சிட்டு எங்கே பார்த்தாலும் படுகொலைகள், ரவுடிசம் இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. கடந்த காலத்தில் இல்லை, இப்போயும் நடக்குது. எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க,
பப்ளிக்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கஞ்சா அடித்தவங்கலாம். அதுக்கப்புறம் மெத்தமெட்டமீன், அதுக்கு மேலே போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுச்சு நாடு முழுக்க. அப்புறம் படுகொலைகள் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். இப்போ தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவிலேயே பார்த்தோம்னு சொன்னால் பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபடக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கூட தண்டனைகளை கடுமையாக்கணும். இருக்கக்கூடிய தண்டனை பத்தாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு தண்டனை அதிகப்படுத்துறோம்னாங்க, ஆனால் அதெல்லாம் பத்தாது. உடனடி நடவடிக்கைகள் வேணும். அப்படி அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பேரண்ட்ஸையும் கூட அதில் கொண்டு வரணும். அந்த அவர்களுடைய பேரண்ட்ஸையும் கூட ஒழுங்காகவும் பிள்ளை வளர்க்காதாலும் அந்த தவறுகள்லாம் நடக்குது. அதேமாதிரி நாங்கள் எங்களுடைய பிஜேபி சார்ந்த ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், கடந்த காலத்தில் கல்வித்துறையில் நீதி போதனைகள் இருந்துச்சு. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணா உனக்கு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் மாணவர்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் கல்வித்துறையெல்லாம் பெரியாருடைய வரலாறையும் அந்த வரலாறையும் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் தொடருது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசாங்கம் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த ஐயம்பேட்டை இந்த பள்ளி விஷயமா, இந்த ஐயம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மாங்குடி பள்ளி விஷயமா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக கண்டிப்பாக இதை வழக்கை பதிவு பண்ணி அவர்கள் சிறுவர்கள் அவர்களை ஜெயில் அடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைனாலும் கூட இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு என்னங்கிறத முழுமையாக விசாரித்து அவங்க பேரண்ட்ஸு திருப்தி அடைகிற அளவுக்கான நடவடிக்கைகளை இந்த காவல்துறை எடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கையில் எடுக்கணும். பள்ளிகள், கல்லூரிகள், பேருந்து, ரயில் நிலையங்கள் என எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைந்துவிட்ட நிலையில் காவல் நிலையத்திற்குள்ளே கூட பெண் காவலர்களை தாக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. நர்சரி மற்றும் 1ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளை கூட காமப்பார்வை பார்க்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டதை எண்ணி ஆட்சியாளர்கள் முதல் பெற்றோர்கள் வரை அனைவருமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை.